இரண்டு முடிவுகளும் இல்லாத மூன்றாவதான ஒரு முடிவை சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. வாட் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் ஹியர்? அடுத்தது சட்ட ரீதியா என்ன நடக்கும்? திருப்பாண்டி, நிறைய நண்பர்கள் இந்த ஸ்பிளிட் வெர்டிக்ட் தான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அதுதான் சரியா வந்திருக்கு. கடைசியில நிறைய பேர்த்த நம்ம கேட்டபோது தலைமை நீதிபதி ஆதரவா சொல்லுவாங்க, நீதியரசர் சுந்தர் சபாநாயகர் உத்தரவு தப்புன்னு சொல்லுவாங்க, ஸ்பிளிட் வெர்டிக்ட் தான் வரும்னு நிறைய பேர் சொன்னாங்க. நம்ம இந்த ஒரு கடந்த இடைவெளியில நம்ம ஒரு மூத்த சட்ட நிபுணர்கிட்ட பேசும்போது அவர் கூட இந்த கருத்தை தான் சொன்னார். இந்த மாதிரி ஸ்பிளிட் வெர்டிக்ட் வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. நீதிபதி சுந்தர் ரொம்ப ஆக்டிவா விசாரணையில கேட்டுக்கிட்டாரு. தலைமை நீதி ரொம்ப ஷட்லா ஒரு அமைதியா கேட்டுட்டு இருந்தாங்க. இவங்க தான் நீதியரசர் சுந்தர் தான் நிறைய இன்டர்பிரேஷன்ஸ், நிறைய क्वेश्चंस கிராஸ் क्वेश्चंस நிறைய கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால அந்த அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி அவங்க எங்கெங்க தலையிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் வச்சுட்டு தலைமை நீதிபதி சபாநாயகரோட உத்தரவு செல்லும் அப்படின்னும், நீதியரசர் சுந்தர் இந்த மாதிரி உத்தரவு செல்லாது, 18 எம்எல்ஏ கூட தகுதி நீக்க உத்தரவு செல்லாது அப்படின்னு தீர்ப்பு வழங்குவாங்க. ஒரு ஸ்பிளிட் வெர்டிக்ட் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு நிறைய நண்பர்கள் சொன்னாங்க. நம்ம வழக்கறிஞர்களே தமிழ்மணி உட்பட நிறைய பேரே சொன்னாங்க இதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு, நம்ம மறுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அடுத்ததா அப்பீல் எல்லாம் கிடையாது. இது நீதியரசர் இந்திரா பானர்ஜியே சொல்லியிருக்காங்க. நம்ம மூணாவது நீதிபதி நியமிக்கப்படுவார். அநேகமா திரு சுந்தரேசன் கூட இருக்கலாம். அந்த மாதிரி மூத்த நீதிபதிகள் யார் இருக்காங்களோ அவங்க பார்த்துட்டு சொல்லுவாங்க. அவங்க 2 பேர்ல யாருடைய தீர்ப்பு சொல்றாங்களோ அது ஃபைனலைஸ் ஆகும். அதற்கு பிறகு திரும்ப ஏற்கனவே எல்லாமே பழைய கதை. கடைசியில் நீங்க ஒருவர்ல சொல்றாங்க சட்டம் என்ன சொல்லுதுன்னு நம்ம பேசிட்டு தாண்டி கட்டம் என்ன சொல்லுதுன்னு திரு செல்வி சொன்னதுதான் அதுல சரியா போச்சு. அவர் சொல்லியிருந்தாரு, இன்னைக்கு யாருக்குமே ரிலீஃப் கிடையாது, ஸ்டேட்டஸ் கோ இருக்கிற நிலைமை அப்படியே தொடர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்குது. திரு தினகரன் அவருக்கு ஆதரவான தீர்ப்பு வர வாய்ப்பு எப்பவுமே இல்லை. ஏதோ வந்தா நம்ம அரசு தரப்புக்கு ஆதரவா வரலாம், அப்படி இல்லைன்னா 90% தற்போதைய நிலைமை தொடர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குன்னு ஜோதிடர் திரு செல்வி சொல்லியிருந்தாரு. அந்த ஸ்பிளிட் வெர்டிக்ட் தான் இப்போ இறுதியா வந்திருக்கிற பாக்குறோம். இப்போதைக்கு நிலைமை நீதி அடிப்படையில் பார்த்தோம்னா ஸ்டேட்டஸ் கோ 18 எம்எல்ஏக்கள் ஏற்கனவே தகுதி இழந்தவர்களாக தொடர்கிறார்கள். தற்போது தொடர்ந்து அப்படியே இருக்கிறார்கள். ஆனா அவருடைய தொகுதிகளுக்கான தேர்தல் அறிவிக்க கூடாதுன்னு ஏற்கனவே உயர்நீதிமன்றம் தடை அப்படியே தொடர்கிறது. 18 எம்எல்ஏக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்ற முடியாமல் ஏற்கனவே இந்த தொடர்கிறார்கள். இப்ப 3வது நீதிபதி நியமிக்கப்படுவார். அநேகமா திரு சுந்தரேசன் உட்பட யாராவது நீதியரசர் யாராவது இருக்கலாம் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு 3வது நீதிபதி நியமிக்கப்பட்டு அவர் இந்த 2 தீர்ப்புல எது இது பெரிய அளவுல விசாரணை நடக்காது, விவாதம் நடக்காது. அந்த அவங்களுக்கு பெஞ்சுக்கு மாற்றின பிறகு அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ உடனே வந்துடும். அதுல வாத பிரதிவாதங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அது 3வது வியூ மட்டும் தான். ஏற்கனவே நம்ம முந்தின தொகுப்புலேயே நான் சொல்லியிருந்தேன், இது சட்டம் ஒன்றாக இருக்கிறது, பார்வை வேறாக இருக்கிறது. அதுதான் இன்னொரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஒரே அமர்வுல எல்லா ஆவணங்களையும், எல்லா வாக்குமூலங்களையும், எல்லா வாத பிரதிவாதங்களையும் பார்த்த 2 நீதிபதிகள், ஒருவர் தலைமை நீதிபதி, இன்னொருவர் நீதியரசர். இந்த 2 பேருமே வேறு வேறாக பார்த்திருக்கிறார்கள். நம்ம ஏற்கனவே சொன்னோம், குன்ஹாவுடைய வழக்கு மற்றும் குன்ஹாவுடைய தீர்ப்பு, குமாரசாமி தீர்ப்பு மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு பார்த்தோம். ஒரே வழக்கு 3 விதமான பார்வைகளை கொடுத்தது. அதே போலதான் இந்த வழக்குல ஒரே அமர்வு, தலைமை நீதிபதி கொண்ட அமர்வு, ஒரே அமர்வு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒட்டுமொத்தமான வாத பிரதிவாதங்கள், வாக்குமூலங்கள், ஆவணங்கள் எல்லாத்தையுமே பார்க்குது. ஆனா 2 பேருக்கு வேறு வேறையா இருக்கு. சட்டம் ஒண்ணுதான், பார்வை வேறு வேறையா இருக்கு. அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறோம். பார்வை எப்படி இருக்கிற இப்ப 3வது நீதிபதி இன்னொரு சட்டம் என்ன சொல்ல போகுதுன்னு பார்க்க போதில்லை. 3வது நீதிபதி என்ன சொல்ல போறான்னு பார்க்கணும். திரும்பவும் இந்த நீதிமன்றம் என்பதும் கூட ஜனநாயக அடிப்படையில் பெரும்பான்மை எந்த பக்கம் போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி கொண்டு போயிருச்சு. 2 நீதிபதிகள் ஆளுக்கு ஒரு தீர்ப்பா கொடுத்த பிறகு 3வது நீதிபதிக்கு மாறுது. 3வது நீதிபதி என்ன தீர்ப்பு சொல்றாரோ அதன் அடிப்படையில் இந்த தீர்ப்பு, உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு இப்படின்னு போய் முடியும். உயர்நீதிமன்ற தீர்ப்பு இப்ப முடிவாகல, ஆளுக்கு ஒரு பக்கமா நிக்குது. அப்ப உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுங்கிற இப்ப பார்க்கணும். அப்ப சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு என்னங்கிறத 3வது நீதிபதி முடிவெடுப்பார். அவர் சொல்லக்கூடியது நீதியரசர் சுந்தரோட ஒட்டி இருந்தாலோ அல்லது தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி ஒட்டி இருந்தாலோ அதுவே சென்னை உயர்நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பாக கருதப்படும். அதன் பிறகு மீண்டும் உச்சநீதிமன்றம் உட்பட எல்லாமே சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே திரு ரவீந்திரன் துரைசாமி உட்பட தேர்தல் நடக்குதோ இல்லையோ அப்படி இப்படின்னு கொண்டு போய் 2019 பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் கொண்டு போயிருங்கிற மாதிரி தான் அரசியல் பார்வையாளர் மத்தியில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அசோகா.